பொதுவா நம்ம போய் பேசாம இருக்கிறோம் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன ஹரிச்சந்திரனா? அப்படியே ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஹரிச்சந்திரன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலரா தமிழ்நாடு முழுசும் இல்ல, இந்தியா முழுக்கவே பரவி இருக்குது. ஏன் நம்ம தேசத்தினுடைய மகாத்மா காந்தி கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து ஹரிச்சந்திர நாடகம் பார்த்தா வந்து பொய் சொல்றதே விட்டுட்டேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு வாழ்க்கையில முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி, தன்னுடைய சுயசரிதை புத்தகத்துல ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹரிச்சந்திரன்ற பேர் வந்து எங்க, யாரு அவருன்னு தொலைவி பார்த்தோம்னா, அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, நிஜமா நடந்ததா நம்பப்படக்கூடிய ஒரு வரலாற்று கதை. ஓகேங்களா? அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, காசிராஜன்ற ஒரு ராஜா வந்து காசிய ஆட்சி செய்றாரு. அவருடைய மகள் பேர் வந்து மதிவணி. அந்த மதிவணி வந்து ஒரு இளவரசன விரும்புறாங்க. அந்த இளவரசனும் சுயம்வரம் போட்டிக்கு வந்து கலந்துக்கிறாரு. மற்ற ராஜாக்களோட போட்டி போட்டு மதிவணி கட்டிக்கிறதுக்கு எல்லா போட்டியிலும் ஜெயிச்சு மதிவணிய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ண உடனே போய் காசியில போய் காசி விஸ்வநாதர தரிசனம் பண்ணிட்டு, அப்படியே வந்து நதியில நீராட போறாங்க. நீராட போகும்போது மறைஞ்சிருந்து ஒரு போட்டியில தோத்து போன ஒரு ராஜா என்ன பண்றாரு, அம்பு விட்டு மதிவணியோட கணவர கொலை பண்றாரு. உடனே மதிவணி சிவன நோக்கி வேண்டுறாங்க. சிவன் நேர்ல வராரு. உடனே அந்த அம்மா வந்து வாக்குவாதம் பண்றாங்க. இந்த மாரி எங்க வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு. அவர் திரும்ப குடுங்கன்னு சொல்லிட்டு. உடனே ராஜா ஈஸ்வர பகவான் என்ன பண்றாரு, சிவன் என்னங்கிறாரு, செத்து போனவங்கள திரும்பலாம் கொண்டு வர முடியாதும்மா, போம்மா நீங்க முன்னாடிங்கிறாரு. உடனே அவர் என்னங்கிறாரு, அந்த அம்மா என்னங்குது, சரி ஓகே அவர் இறந்து போனவர உயிரோட கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா, எனக்கு மாற்று உபாயம் என்ன? இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சிவன் என்னங்கிறாரு, சரிம்மா அப்படின்னு நான் சொல்ற மாரி நீ கேளு. இந்த மாரி வந்து நீ உங்க அப்பா பொறந்து வந்த வம்சத்துல நீ அடுத்த பிறவில நீ இதே குடும்பத்துல பொறப்ப. அதே மாரி சூரிய குலத்துல வந்து உங்க வீட்டுக்காரர் பொறந்து வருவாரு. அவரோட பேர் வந்து ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறாரு. அவர் வந்து உங்க அடுத்த பிறவில உன்ன சேர்ந்துருவாருன்னு. உடனே அந்த அம்மா என்னங்குது, அவரு யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கட்டும்னு சொல்லி கேட்குது. உடனே அவர் என்னங்கிறாரு சிவனு, இப்ப நீ எப்படி கணவன் இறந்து போனவாட்டி அந்த கழுத்துல அதே தாலியோட நீ என்ட்ட தவம் இருந்தியோ, அடுத்த பிறவிலயும் நீ குழந்தையா பொறக்கும்போதே கழுத்துல தாலியோட தான் நீ பொறப்ப குழந்தையிலேயே. அந்த தாலி வந்து உன்னை பெத்தவங்களுக்கும் தெரியாது, தேவர்களுக்கும் தெரியாது. சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருக்குமே தெரியாது. தேவருக்கும் மூவருக்கும் கண்ணுக்கு தெரியாத மந்திரத்தாலே உன் கணவனுக்கும் உனக்கும் மட்டும் தான் தெரியும். அப்படின்னு சொல்லி வரம் குடுத்துர்றாரு. உடனே இந்த அம்மாவும் என்ன பண்றாங்க, சிவன் மறைஞ்ச வாட்டி நான் அடுத்த பிறவில சீக்கிரமே என் கணவர சேரணும்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அடுத்த பிறவில வந்து பார்த்தீங்கன்னா, அதே காசிராஜனோட குடும்பத்துல இளவரசியா வந்து இந்த பெண்ண அவதரிக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க அவதரிக்கிறாங்க. அதே அவங்க சூரிய குலத்துல சிவன் சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் அவதரிக்கிறாரு. ஹரிச்சந்திர மகாராஜாவும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போகுது. அந்த இளவரசன் ஒரு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராரு. வளர்ந்து வந்தவாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கோசரம் போறாங்க. கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி இந்த அம்மா வந்து பார்க்கும்போது, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, சந்திரவதனை தேடி வராரு. ஓகேங்களா? ஹரிச்சந்திரன் வைஃப் வந்து சந்திரதேவி. அவங்கள தேடி வராங்க. அப்படி அவங்க தேடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சுயம்வரம் நடந்துட்டு இருக்குது. எல்லாருமே வந்து போட்டியில அந்த கன்னி பொண்ண பார்த்து போட்டியில வந்து எல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இத செஞ்சு காட்டுறாங்க, அத செஞ்சு காட்டுறாங்க. இந்த ஆள் ஹரிச்சந்திரன் வந்தோனே பார்க்குறாங்க. கழுத்துல தாலி மின்னுது. பார்த்தோனே என்ன பண்றாரு, அங்க இருக்கிற இளவரசியோட அப்பாட்ட சண்டைக்கு போறாரு. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு யார் யார் சுயம்வரம் நடத்துவீங்க? அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்குது என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ட்டு. இந்த குடும்பம் இந்த பொண்ணு கழுத்துல மந்திர தாலி இருக்குது அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பொண்ணு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். இந்த மாரி என்னோட கணவருக்கு மட்டும் தான் இந்த தாலி தெரியும்னு. இது வந்து ஒரு ராஜ ரகசியம் மாரி இருந்திருக்குது. இந்த ரகசியத்த வந்து இவரு உடைச்சிடுறாரு. யாரு? ஹரிச்சந்திர மகாராஜா. இவரு இத உடைச்சு பேசின உடனே என்ன ஆகுது, எல்லாருக்குமே ஆச்சரியமாயி போயிருது. எப்படி இந்த மாரி தேவருக்கும், மூவருக்கும் தெரியாத தாலி என் கணவருக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு அந்த சந்திரவதனி சொல்லவும், ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் வந்து திருமணம் ஆகுது. திருமணம் ஆனவாட்டி இவங்க வந்துடுறாங்க. ஓகேங்களா? இவங்க வந்தவாட்டி இவங்க குடும்பத்தில வந்து ஃபேமிலி வந்து அழகா, அமைதியா நல்லபடியா போயிட்டு இருக்குது. இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேவலோகத்தில வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல என்னங்கிறாங்க, விஸ்வாமித்திரர் வந்து இன்னும் நெறைய ராஜாக்கள்லாம் அந்த பூமியில யாரு சிறந்த ராஜான்னு சொல்லி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, சூரிய குலத்தில பொறந்த ராஜா வந்து ஹரிச்சந்திரன் தான் அருமையான ஆளு, தங்கமான ஆளு. இவர மாரி யாருமே வர முடியாதுன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல என்ன பண்றாரு விஸ்வாமித்திரர், அப்படியா? அப்பன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காத வரைக்கும் தான் எல்லாருமே உண்மையா இருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சா யாரா இருந்தாலும் பொய் பேசுவாங்க. ஸோ, அந்த ஹரிச்சந்திரனையே நான் பொய் பேச வச்சு காட்டட்டுமான்னு சொல்லி ஒரு ஒரு சபதம் எடுத்துட்டு வராரு. உடனே எடுத்துட்டு வந்தோனே என்ன பண்றாரு, ஒரு நாள் அரசவையில வந்து ஹரிச்சந்திர மகாராஜா உட்கார்ந்திருக்கிறாரு. உடனே இவரு நடந்துட்டு இருக்கிறப்ப மேல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. மேல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நாளா குழந்தை இல்ல. யாருக்கு? ஹரிச்சந்திர மகாராஜுக்கு, சந்தனவதனிக்கும். இவரு உடனே வருண பகவான நோக்கி தவம் இருக்கிறாரு ஹரிச்சந்திரன். இந்த மாரி எனக்கு வந்து வாரிசு வேணுன்ட்டு. உடனே வருண பகவான் வந்து ஒரு வரம் குடுக்குறாரு. சரி உங்க ஒய்ஃப் வயித்துல வந்து ஒரு கரு உண்டாயிரும். ஆனா அந்த குழந்தை பொறந்தவாட்டி, நான் எனக்கு வேணுங்கும்போது நீ வந்து அந்த குழந்தைய வந்து யாகத்துக்கு பலியா குடுத்துறணும்னு சொல்லி வருண பகவான் வந்து கண்டிஷன் போடுறாரு. உடனே ஹரிச்சந்திரன் என்னங்கிறாரு, சரி ஓகே குழந்தையே இல்லாம இருக்கிறதுக்கு, இந்த மாரி குழந்தை இருந்துச்சுன்னா, நாம வந்து ராஜா வாரிசு எடுத்துட்டோம்னு சொல்லி ஒரு பேர் வரும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இந்த மாரி அவரு வாரிசு குழந்தை குடுத்தாட்டி, குழந்தை பொறந்தாட்டி ஒவ்வொரு வருஷமா வந்து வந்து கேட்பாராம். யாரு? ஹரிச்சந்திரன் கிட்ட வந்து வருண பகவான் கேட்பாராம். இந்த மாரி உன் குழந்தைய எப்ப குடுக்குற நான் பலி குடுக்குறதுக்குன்ட்டு. அவரு வரும்போதெல்லாம் ஹரிச்சந்திரனோட மனைவி என்னம்பாங்களாம், குழந்தை இப்பதான் பொறந்திருக்குது, பல்லு முளைக்கட்டும்னு சொல்லி சொல்லுவாங்களாம். பல்லு முளைச்ச வாட்டி வந்து கேட்டா, குழந்தை இப்பதான் பல்லு முளைச்சிருக்குது, மண்டி போட்டு நடக்கட்டும்பாங்களாம்.
குழந்தை மண்டி போட்டு நடக்கும்போது வந்து வர்ணம் கேட்கும்போது என்னம்பாங்களாம், குழந்தை இப்பதான் நடக்குது, கொஞ்சம் ஓடி பிடிச்சி விளையாட்டும்பாங்களாம். இப்படி ஒவ்வொரு வருஷமா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. வருணனும் இன்று போய் நாளை வாங்குற மாரி வருண பகவானும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாராம் குழந்தைய பலியா கேட்கறதுக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது மேல இருந்து கீழே இறங்கி வராரு. விஸ்வாமித்திரர் வந்து என்னங்கிறாரு, முனிவர் சொல்றாரு, அரசவையில ஒரு ராஜாங்க கூட்டம் நடக்குது. அப்ப வந்து சொல்றாரு, ஹரிச்சந்திரன் கிட்ட விஸ்வாமித்திரர் சொல்றாரு, என்னங்கிறாரு, இந்த மாரி ஹரிச்சந்திரா, நீ என் கனவுல வந்த. கனவுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொன்ன. என்னன்னு சொன்ன? எனக்கு உன்னோட நாட்ட நீ வந்து தானமா குடுக்குறதா சொல்லியிருந்த. எப்ப குடுக்குற? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஹரிச்சந்திரன் என்னங்கிறாரு, நான் கனவுல வந்தேன்னு சொல்றீங்க. நீங்க மிகப்பெரிய முனிவரு. அப்படின்னா நீங்க சொல்றது உண்மையா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இப்ப கூட உடனே விஸ்வாமித்திரர் என்னங்கிறாரு, நான் என்னங்கிறேன், நீ வந்து என் கனவுல வரல அப்படின்னு பொய் சொல்லு. நான் உன்ட்ட இருந்து நான் நாட்ட உன்கிட்டயே திருப்பி குடுத்துர்றேங்கிறாரு. இவரு என்னங்கிறாரு, இவரு அந்த வார்த்தைய சொல்லவே இல்ல. ஒரு முனிவர வந்து நான் கனவுல சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்ப அது உண்மையா தான் இருக்கும். நாம வந்து பொய் இல்லன்னு மாத்தி பேசக்கூடாது. நம்ம கனவுல போய் நம்மளுக்கே தெரியாம கூட சொல்லியிருப்போம். அதனால வந்து திருப்பி பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாதுங்கிறனால, சரி நான் கனவுல சொன்னேன்னு சொல்றீங்களா, அதே மாரி எங்க நாட்ட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நாட்ட குடுத்துட்டு வந்துர்றாரு. உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹரிச்சந்திரன் கிட்ட இருக்கிற நாட்ட புடுங்கியாச்சு. 2வதா முனிவர் வந்து என்ன பண்றாரு, 2 பெண்கள உருவாக்குறாரு. பதுமைகள உருவாக்கி ஹரிச்சந்திரன் கிட்ட அனுப்பிவிடுறாரு. அனுப்பிவிட்டு என்னங்கிறாங்க, இந்த மாரி நீங்க என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த 2 பொண்ணு ராவடி பண்றாங்க. இவரு என்ன பண்றாரு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பாரு பையன் ஒரு 15 வயசுல பையன் இருக்கிறான். அந்த பையன் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவரே வந்து அந்த பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டா வழக்காடுறாரு. உனக்கு இதே வேலையா போயிருச்சா? இப்படிதான் ஊர ஏமாத்திட்டு திரிவியான்னு சொல்லி தப்பு தப்பா பேசுறாரு. ஹரிச்சந்திரன் கிட்ட வந்து இவரு பேசுறாரு. யாரு? விஸ்வாமித்திரர். பேசிட்டு என்னங்கிறாரு, இந்த மாரி நீ பண்றது தப்பு ஹரிச்சந்திரா. நீ என்ன பண்ற, உன்கிட்ட இருக்கிற நாட்ட என்கிட்ட குடுத்துட்டியா? உன்கிட்ட கையில மிச்சம் மீதி இருக்கிற நாட்டெல்லாம் இவங்ககிட்ட திருப்பி குடுத்துரு. சொத்தெல்லாம் இவங்ககிட்ட குடுத்துரு. உன்கிட்ட எந்த பொருளுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இவர்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி பொருள்லாம் வாங்கி அந்த பொண்ணுங்கிட்ட குடுத்து அந்த பொண்ணுங்கள அனுப்பி விட்டுறாரு. இப்ப வந்து ஹரிச்சந்திரன் கையில சொத்துன்னு இருக்கிறது அவரோட நேர்மையும், அவரோட குடும்பம் மட்டும் தான். அப்புறமேட்டு என்ன ஆகுது, அந்த நேர்மை இருக்கிறதையும் விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, இன்னொரு சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய ஒரு ராஜா என்ன பண்றாரு, அஸ்வமேத யாகம் வளர்த்துறதுக்கோசரம் தன்கிட்ட இருக்கிற பொருள்லாம் வந்து இவர்ட்ட குடுத்து வச்சிருக்காரு. நீ வச்சிருப்பா நான் கேட்கும்போது வாங்கிக்கிறேன்ட்டு. இந்த மாரி ஹரிச்சந்திரன் கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் போயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே, அந்த ஆளு கிளம்பி வந்துர்றாரு. நான் உன்கிட்ட பத்திரமா வச்சுரு, வேணுங்கும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லி தானே அந்த பொருள் வச்சிருந்தேன். அந்த பொருள எங்க போச்சுய்யா? நீ சொல்லியான்னு சொல்லி கேட்கிறாரு. இவரால என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே இவரு விஸ்வாமித்திரர் என்னங்கிறாரு, சரி ஹரிச்சந்திரா நான் சொல்ற மாரி கேளு. இந்த மாரி வந்து உங்க பொண்டாட்டியும், உங்க பையனையும் யார்ட்டயாவது வித்துப்புடு. நீ யார்ட்டயாவது வேலைக்கு போயிரு, வேலைக்காரனா போயிரு. அந்த பணத்த வாங்கி நான் இவர்ட்ட குடுத்துறேன்னு சொல்லி மத்தியஸ்தம் பேசி, ஒரு ஐயர் குடும்பத்துல வந்து தன்னோட மனைவியையும், தன்னோட பையனையும் குடுத்துர்றாரு அடிமைகளா. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டுல பணம் எரிக்கிற ஒரு ஆளுக்கு கீழ இவரு வந்து அடிமையா போயிர்றாரு. அந்த பணத்த வாங்கி சுக்கிரனுக்கு வந்து கடன் அடைச்சு போடுறாங்க. அந்த அவருடைய பையனும், அவருடைய மனைவியும் வந்து ஒரு குடும்பத்துல போய் அடிமையா வேலை செய்றாங்க இல்லையா? அவங்கவங்க அங்க போயிருக்கிறாங்க. இவரு வந்து சுடுகாட்டுல வந்து பிணத்த எரிக்கக்கூடிய அந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த மாரி சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஹரிச்சந்திரனுடைய பையன் வந்து பாம்பு தீண்டி இறந்து போயிடுறான். தர்ப்ப புல்லு பிக்க போனப்ப. அந்த அம்மா வந்து பொணத்த பார்த்து அழுவுறாங்க. அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு, இந்த மாரி எங்க பையனோட பொணத்த எரிக்க போறேன். அனுமதி வேணும்னு சொல்லி கேட்டு பொணத்த எரிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. பொணத்த எரிக்க காசு இல்ல. வூட்டுக்காரங்க கிட்ட கேட்டதுக்கு, அவங்க வந்து பணம் எஜமானர் குடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாமளே பொணத்த எரிய விட்டுறலாம்னு சொல்லி இந்த அம்மா எரிய விட்டுட்டு இருக்குது. அந்த சுடுகாட்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வேலை செய்றாரு ஹரிச்சந்திரன். வந்து பார்த்தோனே இவருக்கு அடையாளமே தெரியல. தன்னோட மனைவியையும், தன்னோட பையனையுமே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவிங்க ரொம்பவுமே ஒரு முகம்லாம் மாறி போயிருச்சு. இவங்க பொணத்த எரிய விட போகும்போது இவரு தடுக்குறாரு. யாரு நீ இந்த மாரி எரிய விடுற? அப்படின்ட்டு. அந்த அம்மா சொல்லுது, நாங்க ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தோம் ஐயா. இப்ப வந்து எங்க வூட்டுக்காரர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. நான் வந்து ஏழையாயிட்டேன் அப்படின்ட்டு. நாங்கலாம் ரொம்ப ஏழைன்ட்டு. இவரு உடனே என்னங்கிறாரு, உன் கழுத்துல தான் தாலி மின்னுதில்ல. தாலி வச்சுக்கிட்டு ஏன் பொய் சொல்ற? நீ ஏழைன்ட்டு. இவ்வளோ தங்கத்திலேயே இவ்வளோ மிக உயர்ந்த விலை உயர்ந்த தாலி போட்டிருக்கிற அப்படின்னோனே, அந்த அம்மா இருந்துட்டு, என் புருஷனுக்கு மட்டும் தான் என் தாலி தெரியும். அப்ப நீங்க தான் ஹரிச்சந்திரனா? என் புருஷன் நீங்க தானே? அப்படிங்குது. என்னது? நீ என் பொண்டாட்டின்னா அப்ப செத்து போனது என்னோட மகனா லோகதாசனா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமா அப்படின்ன உடனே வருத்தப்படுறாரு, அழுவுறாரு. சரி ஓகே. இது என் பையங்கிறனால எனக்கு வந்து வாய்க்கரிசி வேணாம். என் எஜமானர் குடுக்க வேண்டிய கூலி மட்டும் குடுங்குறாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, வீட்டு ஓனர்ட்ட அடிமையா வாங்குனார்ல அவர்ட்ட போய் கேட்குறாங்க. அவங்களும் குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. நான் ஒரு 4 இடத்துல பிச்சை எடுத்தாச்சும் என் பையன அடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க ரிட்டனு. வர வழியில ரோட்டோரமா வந்து ஒரு பாலகன் இறந்து போய் கிடக்குறான் காட்டுக்குள்ளார.
இந்த அம்மா பார்த்தோன்னே, "என்னடா இது நம்ம பையன் செத்து போயிட்டான். இந்த பையன் நம்ம பையன் மாரியே இருக்குதுன்னு" சொல்லிட்டு போய் கொஞ்சுறாங்க. பக்கத்துல எடுத்து மடியில போட்டு அழுவுறாங்க. ஆனா அந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு நாட்டு ராஜாவோட பையன். அவன யாரோ கடத்தி கொண்டு வந்து கொன்னு போட்டுட்டாங்க. இத தெரியாம அந்த அம்மா அழுதுட்டு இருக்குது. அந்த பையன் இறந்து போன சோகத்துல, இதுவும் நம்ம பையன் மாரியே இருக்குதுன்னு அழுதுட்டு இருக்குது. உடனே அந்த இடத்துல வந்த ராஜாவோட ஆளுங்கலாம் என்ன பண்றாங்க, இந்த அம்மாவ தூக்கிட்டு போயிட்டு ராஜா முன்ன நிக்க வைக்கிறாங்க. "அம்மா அந்த குழந்தைய நீ தான் கொலை பண்ணியான்னு?" சொல்லி கேட்கறாங்க. "நான் எதுக்குங்க கொலை பண்றேன்னு?" அந்த அம்மா சொல்லுது. "நான்லாம் கொல்லலங்குது." பையன் செத்து போன கோவத்துல அந்த மகாராஜா என்ன பண்றாரு, அந்த அம்மாவுக்கு மரண தண்டனை குடுத்துருங்க. கழுத்த வெட்டி விடுங்கங்கிறாங்க. அந்த கழுத்த வெட்டக்கூடிய அந்த வேலைங்கிறது யாருக்கு போகுது? ஹரிச்சந்திரன் கிட்ட. ஹரிச்சந்திரன் கத்தி எடுத்துட்டு வராரு கழுத்த வெட்டுறதுக்கு. வந்து பார்த்தா அவங்க சம்சாரம். தன்னோட மனைவின்னு தெரிஞ்சுமே கழுத்த வெட்ட போறாரு. வெட்டுறாரு. வெட்ட போற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு குறுக்கால வராரு விஸ்வாமித்திரர். "ஹரிச்சந்திரா இப்பயும் ஒண்ணும் கெட்டு போல. நான் வந்து பொய் தான் சொன்னேன்னு சொல்லி நீ ஒத்துக்கோ. நான் உனக்கு எல்லாத்தையுமே திரும்ப குடுத்துர்றேன். உன் பையனையும் உயிரோட குடுத்துர்றேங்கிறாரு." கிடையாது நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கழுத்த வெட்டுறாரு. அந்த டைம்ல வந்து வெட்டுன அந்த கத்தி வந்து அந்த ராணி இல்ல, ஹரிச்சந்திரனோட மனைவிக்கு வந்து மாலையா போய் விழுவுதாம். அதுக்கப்புறமேட்டு வந்து கடவுள்லாம் நேர்ல வந்து அவரு இழந்த எல்லாத்தையுமே திரும்ப குடுத்துட்டாங்களாம். இதுதான் ஹரிச்சந்திரனோட கதை. நேர்மையா வாழ்ந்து, பொய்யே சொல்லாம வாழ்ந்து மறைஞ்சு போன ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன். அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு காலகட்டங்கள்ல அனைத்து இடங்கள்லயுமே வந்து ஒரு சின்ன சின்ன இடத்துல கூட வந்து பொய் சொல்லாம இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது நவுராது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு பொய் சொல்ற வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே. 10 எட்டு நடந்து போறோமா? ஏன்டா லேட்டு? பஸ் வரல. வண்டியில போனப்ப ஏன்டா லேட்டு? டிராஃபிக்கு. சரி காலைல நேரமா தானே வந்துட்டு இருந்தேன். இப்ப ஏன்டா லேட் ஆயிருச்சு? காலையில லேட்டா எந்திரிச்சேன். இப்படி அனைத்துக்குமே வாய தொறந்தா பொய், பொய், பொய்ன்னு இன்னைக்கு அந்த அளவுக்கு பொய்ய நோக்கி உலகம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குதுங்க.